இப்போது இந்த ஆக்சிஸ் பேங்க் லோகோ பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் தேவைப்படுது. அதுக்கு ட்ரையாங்கிள் டூல் எடுத்துக்குவோம். இங்கே பாலிகன் டூல் மேலே கிளிக் பண்ணுங்கள். இங்கே ஆர்ட்போர்ட் மேலே ஒரு தரம் லெஃப்ட் கிளிக் பண்ணுங்கள். இந்த ரேடியஸ் அப்படின்ற இடத்துல அப்படியே இருக்கட்டும். சைட்ஸ் அப்படின்ற இடத்துல 3 அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு ஓகே பட்டன் மேலே கிளிக் பண்ணுங்கள். இதை நம்ம ஒரு ரீசைஸ் பண்ணிக்குவோம். இங்கே ப்ராப்பர்ட்டிஸ் பேனலுக்கு போகலாம். போயிட்டு இங்கே மெயின்டைன் விட்த் அண்ட் ஹைட் ப்ரொபோர்ஷன்ஸ் அப்படின்றத லாக் ஆகிருக்கணும். இங்கே விட்த் ப்ரொஃபைலில் நீங்கள் 90 அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இங்கே ஹைட் என்ன வருதோ அது வரட்டும். இதை இன்னொரு காப்பி பண்ணிக்குவோம். Ctrl+C Ctrl+V பண்ணாதீங்க, அது பக்கத்தில் வந்து பேஸ்ட் ஆகும். அதனால் Ctrl+F பண்ணிங்கன்னா அது மேலேயே பேஸ்ட் ஆகும். பொசிஷன் கூட சேமாக இருக்கும். இப்போ இந்த மேலே 2வது காப்பி இருக்க அதை வந்து ரீசைஸ் பண்ணிக்குவோம். இந்த இடத்துல எந்த மாற்றமும் இல்லை. விட்த்தில் வந்து எகெயின் 30 அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு ப்ரெஸ் என்டர். இதை நம்ம பாட்டமுக்கு இப்படி அலைன் பண்ணோம். ஸோ ரெண்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே பாட்டம் அலைன் பண்ணிக்கலாம் வெர்டிக்கல். ஓகே, இதை நம்ம ரொட்டேட் பண்ணோம். அதனால் இது ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுவோம். லெட்டர் R ப்ரெஸ் பண்ணுவோம். இல்லைன்னா இங்கே வந்து கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஆல்ட் ஹோல்ட் பண்ணுங்கள். இங்கே இந்த ஆங்கர் பாயிண்ட் மேலே வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ இங்கே அந்த ஆங்கிள் ஃபீல்டை நம்ம 120 அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு காப்பி பட்டன் மேலே கிளிக் பண்ணிவிடுவோம். ஓகே, இது எத்தனையும் செலக்ட் பண்ணிக்குவோம். செலக்ட் பண்ணிவிட்டு ஷேப் பில்டருக்கு போகணும். அதுக்கு Shift M கீபோர்ட் ஷார்ட்கட் ப்ரெஸ் பண்ணலாம். இல்லைன்னா இங்கே வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கர்சர் கீழே ப்ளஸ் அப்படின்னு இருக்குது. ப்ளஸ் எப்பவும் ஒரு ஆப்ஜெக்டோ இன்னொரு ஆப்ஜெக்டோட ஆட் பண்ணணும், அதாவது வெல்ட் மாதிரி பண்ணிவிடும். அது நம்மளுக்கு தேவையில்லை. டெம்பரரியாக நம்ம ஆல்ட் கீ ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிக்கலாம். பிடிச்சி வச்சுக்கிட்டு இங்கே இப்படி ட்ராக் பண்ணலாம். ஓகே, ரெண்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஒரு தனித்தனியாக இருக்குது, ஒரு குரூப்பாக பண்ணிக்கலாம். Ctrl+G. இப்போ இந்த லோகோ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ஆனால் இந்த கலர் மட்டும் ஆட் பண்ணோம். அதனால் என்ன பண்ணுவோன்னா செலக்ட் பண்ணி வச்சுக்குவோம். ஃபஸ்ட்டு இங்கே ஐட்ராப்பர் டூல் மேலே கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்குவோம். நீங்கள் எந்த கலர் வேணால் நீங்கள் சாம்பிள் பண்ணலாம். அது எங்கே கிளிக் பண்ணுறீங்களோ அந்த கலரை இங்கே ஃபில் பண்ணிவிடும். ஆகையினால நாம் ஆக்சிஸ் பேங்க் லோகோவோட கலர் என்ன இருக்கோ அது மேலே இங்கே கிளிக் பண்ணலாம். இது கொஞ்சம் ரெட்டிஷாக படுது எனக்கு. ஸோ அதனால் இந்த ஃபில் ப்ராப்பர்ட்டிஸ் மேலே டபுள் கிளிக் பண்ணிக்கலாம். இங்கே ஃபில் பிளாக் மேலே டபுள் கிளிக் பண்ணிவிட்டு கொஞ்சம் கீழே இப்படி எடுத்துன்னு வரலாம். ஓகே, உங்களுக்கு எக்ஸாக்ட் ஆக்சிஸ் பேங்க் கலர் வேணும்னா அந்த கலர் கோடு உங்களுக்கு கூகுளில் கிடைக்கும். நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவதாக ஆந்திரா பேங்க் லோகோ பண்ண போகிறோம். பாருங்கள், இது அதுக்கு ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணணும். எலிப்ஸ் டூலில் செலக்ட் பண்ணிக்கணும். இங்கே ஆர்ட்போர்ட் மேலே கிளிக் பண்ணுங்கள். 50/50ன்னு டைப் பண்ணிவிட்டு என்டர் கொடுங்க. இதை டிஃபால்ட் ஃபில் அண்ட் ஸ்ட்ரோக்காக நம்ம மாற்றிக்கலாம். இல்லை லெட்டர் D கூட ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இங்கே கிளிக் பண்ணுங்கள். இப்போ இது ஃபில் ஒயிட் இருக்கும். அவுட்லைன் 1 பாயிண்ட் பிளாக்கு கொடுக்கும். இப்போ இதை ஒன்று காப்பி பண்ணிக்கலாம். Ctrl+C Ctrl+F. இந்த மேலே இருக்கிற காப்பியை நம்ம 18 சைஸுக்கு மாற்றிக்கணும். 18/18. இப்போ பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். நம்மளுக்கு ஒரு ரிங்கு தேவைப்படுது. ரெண்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். 2 விதத்தில் பண்ணலாம். ஒன்று பாத்ஃபைண்டரில் வந்து இங்கே இருக்குது பாருங்கள், எக்ஸ்க்ளூட் அப்படின்றது இருக்குது. அதை ஒன்று பண்ணலாம். அதே ரிசல்ட்டு அன்டூ பண்ணுறேன். அதே ரிசல்ட் இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து காம்பவுண்ட் பாத் அப்படின்ற இடத்துல மேக் பண்ணிக்கலாம். அதாவது Ctrl+8 கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ரெண்டும் சேம் ரிசல்ட் தான் வருது. ஸோ இப்படி இருக்கணும் ரிங்கு. இதுக்கு ஒயிட் ஃபில் ஆகிருக்கு. நம்ம நன் பண்ணிக்கலாம். இதோட அவுட்லைன் கலரை நான் கொஞ்சம் மாற்றிக்கிறேன். இப்போ ஒரு ரெக்டாங்கிள் டூல் எடுத்துக்கலாம். இங்கே இந்த மிடில் ஹாரிசான்டல் மிடில் வந்து நீங்கள் மவுஸை ப்ளேஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆங்கர் அப்படின்னு வரும். அந்த இடத்துல சின்ன ஸ்ட்ரிப் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. இந்த எண்ட்லேருந்து அந்த எண்டுக்கு, இங்கேருந்து இங்கேக்கு. இப்போ செலெக்ஷன் டூலுக்கு போகலாம். இதை அப்படியே ட்ராக் பண்ணலாம்.
ஷிஃப்ட் ஆல்ட் எதுவும் தொட தேவையில்லை, ட்ராக் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்டேஜில் ஹாரிசான்டல் லைன் அப்பியர் ஆகுது பாருங்கள், ஸ்மார்ட் கைடு அப்படின்னு சொல்லுவோம் நாம், அங்கே வந்து விட்டுருவோம். இதை இன்னொரு காப்பி பண்ணிக்கலாம். Ctrl+C, Ctrl+F பண்ணுவோம், பேஸ்ட் இன் ஃப்ரண்ட். இந்த காப்பியை வந்து இங்கே ரைட் ஹேண்ட் சைடு ஹேண்டில் மேலே கிளிக் பண்ணி அங்கே ஹோல்ட் பண்ணி எவ்வளோ வரைக்கும் அபவுட் இங்கே விட்த்தில் 5.11 அப்படின்னு காண்றது பாருங்கள். ஸோ 5.5 வரைக்கும் பண்ணிக்கலாம், சம்வேர் ஹியர். ஓகே, இது எல்லாத்தையும் இப்போ செலக்ட் பண்ணிக்கலாம். ஷேப் பில்டருக்கு போகலாம், ஷிஃப்ட் M. இப்போ இது ஆட் பண்ணிக்கலாம். இப்படி இந்த இடத்துல ஆல்ட் ஹோல்ட் பண்ணி பிடிச்சிங்கன்னா மைனஸ் ஆகும், மைனஸ் பண்ணிக்கலாம். லெட்டர் ஏ ஷேப் நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ பி கேரக்டர் நம்ம காப்பி பண்ணி டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு கைட்லைன் நான் ட்ரா பண்ணுறேன், உங்களுக்கு ஹெல்ப் ஆகும். பென் டூல் போகலாம். இங்கே வந்து ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா கிராஸாக போகும். ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் எப்படி பண்ணாலும் ஸ்ட்ரைட்டாக தான் இருக்குமே வழியே, எப்படி கிராஸாக போகாது. ஷிஃப்ட் விட்டுட்டிங்கன்னா கிராஸாக போய்டும். இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க, எஸ்கேப் அடிங்க. அகெயின் இங்கே வாங்க, இங்கே ஒரு லைனை ட்ரா பண்ணிக்கோங்க. இது இன்னொரு காப்பி பண்ணிக்கலாம். Ctrl+C, Ctrl+F பண்ணிக்கலாம். இருக்கிற இடத்துல பேஸ்ட் ஆகும், இல்லைன்னா அகெயின் ரீஅலைன் பண்ண தேவைப்படும். இப்போ இந்த ஷேப்பை செலக்ட் பண்ணுவோம். ப்ராப்பர்ட்டிஸ் பேனல் போவோம். இந்த ரொட்டேட் ஆங்கிளில் வந்து 180 டிகிரி அப்படின்னு என்டர் பண்ணுவோம். 180ன்னு என்டர் பண்ணிவிட்டு ப்ரெஸ் என்டர். இப்போ ரெண்டு விதமாக இதை அலைன் பண்ணலாம். ஒன்று மேனுவலாக, உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் இருந்தால் மேனுவலாக கொண்டு வந்து இங்கே வந்து அலைன் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் பிடிச்சிட்டு இன்னொரு செலக்ட் இதை பண்ணிக்கோங்க. அகெயின் இது லாக் பொசிஷன் பண்ணிக்கலாம். மூணாவது இங்கே கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ டாப் அலைனுக்கு கொடுங்க, வர்டிக்கல் டாப் அலைனுக்கு. ஓகே, 1. ரெண்டாவது இதை செலக்ட் பண்ணிக்குவோம், இந்த வர்டிக்கல் லைனை செலக்ட் பண்ணுவோம். இப்போ லெஃப்ட் அலைன் பண்ணிக்குவோம். ஸோ இவ்வளவு பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் இருந்தால் இங்கே கொண்டு வந்து எப்படி அட்டாச் பண்ணிக்கலாம். ரெண்டும் ஒரே ரிசல்ட் தான் கொடுக்கும். ஓகே, இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த பி கேரக்டர் என்ன இருக்கோ அதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் இப்படி. ஏன்னா இந்த இடத்துல வந்துருக்கு பாருங்க. அதுக்கு நாம் டைரக்ட் செலெக்ஷன் டூலை செலக்ட் பண்ணிக்குவோம். அதோட கீபோர்ட் ஷார்ட்கட் ஏ. இங்கே கிளிக் பண்ணுவோம், ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணிக்கோங்க, அப்படியே ட்ராக் பண்ணுங்க. ஸ்மார்ட் கைடு அப்பேர் ஆகும் ஹாரிசான்டல் அலைன்மெண்ட்டுக்கு. அங்கே வந்த உடனே மவுஸ் பட்டனை ரிலீஸ் பண்ணுங்கள். இப்போது செலெக்ஷன் டூலுக்கு போகலாம். இதை செலக்ட் பண்ணிக்குவோம். செலக்ட் பண்ணிவிட்டு ஆப்ஜெக்ட் வாங்க, பாத், ஆஃப்செட் பாத் செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணிக்க. இங்கே யூஸ்வலாக இது ஆஃப்செட் பாத்தோட சைஸ் வந்து 3.528 கொடுக்கும். நம்மளுக்கு 2 போதும் இந்த இடத்துல. மற்ற எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் நம்ம பண்ண வேணாம். இந்த ஆப்ஷனை அப்படியே விட்டுடலாம். ஓகே பட்டன் மேலே கிளிக் பண்ணுங்க. இப்போது இங்கேருந்து இங்கேக்கு 2 mm எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஒரு தரம் ஷேப் பில்டருக்கு போகலாம். ஷிஃப்ட் M ப்ரெஸ் பண்ணலாம், இல்லைன்னா இங்கே வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போது கர்சர் கீழே ப்ளஸ்ன்னு இருக்குது, அது ஆட் ஆகும் இப்படி சொல்லியிருக்கேன். அதை ஒன்றும் பண்ண தேவையில்லை. இங்கே ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க, ஜஸ்ட் ஒரு கிளிக். இங்கே வந்து கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணுங்கள். ஓகே, இதை கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணிக்கோங்க, ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், அதை விட்டுருவோம். இப்போ இது அப்புறம் இந்த கேரக்டர் இருக்கு இல்லையா, இது அப்புறம் இந்த ட்ரையாங்கிள், கர்வியரான ட்ரையாங்கிள் இருக்கு பாருங்க, அது மட்டும் ஷிஃப்ட் பிடிச்சிட்டு ஒன்றுன்னா செலக்ட் பண்ணி கட் பண்ணுங்கள். Ctrl+X. அதை டிலீட் பண்ணி பார்ப்போம். பேஸ்ட் இன் ஃப்ரண்ட். ஓகே, இப்போது இதுக்கு நம்ம கலர் கொடுத்துடலாம். இதை செலக்ட் பண்ணுவோம். உங்களுக்கு தெரியும், ஐ ப்ரெஸ் பண்ணுவோம், ஐ ட்ராப்பருக்கு அது மேலே கிளிக் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு
இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போது கண்ட்ரோல் ஹோல்ட் பண்ணுங்கள். டெம்பரரியாக உங்களுக்கு செலெக்ஷன் டூல் கிடைக்கும். இங்கே கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் ஷிஃப்ட் கண்ட்ரோல் கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா இதை ஆட் பண்ண போகிறோம் செலெக்ஷனுக்குள்ளே. இந்த ப்ளூ கலரு, அதாவது நேவி ப்ளூ கலர் இருக்கே, அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஒரு லைன் மாதிரி எனக்கு தெரியுது, பார்ப்போம். இதை கட் பண்ணிவிடுவோம். இதுக்குள்ளே அடங்கி இருக்கு. அதை நாம் மைனஸ் பண்ணிக்கலாம். எப்படி மைனஸ் பண்ணுறதுன்னா, நம்ம பென் டூல் கீழே மைனஸ் இங்கே இருக்கு பாருங்கள். இங்கே மைனஸ் கீபோர்ட் ஷார்ட்கட் டிலீட் ஆங்கர் பாயிண்ட் டூல் அப்படின்னு இருக்கு. அதை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே டெலீட் பண்ணிக்கலாம். பண்ணிட்டீங்கன்னா அது போயிடும். பொசிஷன் சேஞ்ச் பண்ணாதீங்க. பேஸ்ட் இன் ஃப்ரண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஆந்திரா பேங்க் ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு குரூப்புக்குள்ளே வச்சுக்குவோம், ஏன்னா தனித்தனியாக இருக்குது. கண்ட்ரோல் ஜி. நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். இது ஒரு ட்ரிக் இருக்குது. நீங்கள் இது கிளையண்ட்டுக்கு சப்ளை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அங்கே உள்ள கிராஃபிக் டிசைனர் அதை அன்குரூப் பண்ணிவிடுவார் பை மிஸ்டேக்குன்னு வச்சுக்கோங்க. உங்கள் மேலே தப்பாகும். ஷிஃப்ட் கண்ட்ரோல் ஜி நீங்கள் பண்ணிங்கன்னா இது அன்குரூப் ஆகிடும். ஸோ அதுக்கு வேறு வழி இருக்குது. டெலிவரேட்டாக யாரும் பண்ண போகிறதில்ல. ஒரு வேளை அப்படி ஆகாமல் இருக்கிறதுக்கு 3 குரூப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ரெக்டாங்கிள் டூலுக்கு போங்க. ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பு ட்ரா பண்ணுங்க. இதுக்கு ஃபில் நன் பண்ணிக்குவோம். அவுட்லைன் கூட தேவைப்படாது. இந்த ஷேப்புள்ளார இதை கொண்டு வாங்க. இந்த லோகோவை ஷேப்புள்ளார கொண்டு வாங்க. இது ரெண்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆப்ஜெக்ட்டுக்கு போகலாம். ஆப்ஜெக்ட் மெனு கீழே கிளிப்பிங் மாஸ்க்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. கண்ட்ரோல் 7 அதோட கீபோர்ட் ஷார்ட்கட் மேக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஷிஃப்ட் கண்ட்ரோல் ஜியோ யாரோ பண்ணாங்கன்னா கூட இது யாரும் தனித்தனியாக பண்ண முடியாது. ஓகே, இப்போது இது ரெண்டையும் அலைன் பண்ணிவிட்டு ப்ரெசென்ட் பண்ணலாம். குட், அவ்வளோதான். இதே மெஷர்மெண்ட்டில் நீங்கள் பண்ணிங்கன்னா, இதே மெத்தடில் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 100% பர்ஃபெக்ட் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எல்லாரும் பயன்படட்டும்.